ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நேற்றிரவு உன் வீட்டுக்கு வெளியில் ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டக்கூடிய மனிதர்களை நான் பார்த்தேன். உன்னை சுற்றி வந்து உனக்கு பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான அருள் செய்யத்தானே உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாக இருக்கேன். ஆனால் நேற்றிரவு நான் உலா வரும்போது, உனக்கான பாதுகாப்பை தருவதற்காக வரும்போது, உன் வீட்டின் எதிரே உன் வீட்டை பார்த்துக்கிட்டே கடந்து போன ஒரு சிலர் உனக்கு எதிராக சதித்திட்டம் செஞ்சு உன்னை எப்படியாவது வீழ்த்தி அழிக்கணும், அவர்கள் நினச்ச மாதிரி நீ மனசு கஷ்டப்பட்டு அழுது நொந்து வாழணும் என நினைக்கிறாங்க. இனிமேலும் நீ இதற்கு மேலும் பொறுமையோடு இருப்பதென்பது சரியாக வராது என் செல்லமே. இனிமேலும் உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு நீ அனுசரித்து போகவும் சரின்னு பொறுத்துக்கிட்டும் போக வேணாம். யார் என்ன செய்கிறாங்களோ அதற்கு உண்டான பலனை அவர்கள் கண்ணெதிரேயே காட்டிவிடு. ஆம், ஒரு சிலர் நீ ரொம்ப அடக்கமாக இருக்க, பொறுமையாக இருக்க, சகிப்புத்தன்மையோடு இருக்க நினச்சிக்கிட்டு தானே மேலும் மேலும் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நானும் இத்தனை நாள் உன்னை பொறுமையோடு இரு, நிதானமாக இருன்னு சொன்னாலும் ஒரு அளவுக்கு மேலும் பொறுக்கக்கூடாதல்லவா? எது நியாயமோ எது சரியோ அதை எதிர்த்து பேசிவிடுவது தானே சரியாக இருக்கும். எப்போது உனக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்ய நினைத்தார்களோ, சதி செய்ய திட்டமிட்டார்களோ, இனிமேலும் இது தொடர்கதையாக விட நான் விடமாட்டேன். இந்த வராகி அம்மா உன்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கும் காயப்படுத்துபவர்களுக்கும் பதில் சொல்ல கிளம்பிவிட்டேன் என் செல்லமே. நீ போய் யாரையும் கஷ்டப்படுத்தணும், காயப்படுத்தணும், பழி வாங்கணும்னு யோசிக்க வேண்டாம். நீ உன்னுடைய செயல்களையும் உன்னுடைய வேலைகளையும் உன்னுடைய வார்த்தைகளையும் சரியாக பயன்படுத்தினால் போதும். மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. உனக்கு தரப்படும் முக்கியத்துவமும் மரியாதையும் குறையும் போது நீயாகவே அந்த இடத்துலேருந்து விலகிடு. சரின்னு நீ சகிச்சுக்கிட்டு வாழ்ந்ததெல்லாம் போதும். சரியோ தவறோ நீ வாழுகிற வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல உன் மனசாட்சியோடு வாழ பழகு. ஏன்னா நீ செய்கிறது சரியில்லைன்னு உன்னிடம் வந்து சொல்வதற்கு இங்கு யாரும் நல்லவர்களும் கிடையாது. அவங்க சொல்கிறதையெல்லாம் கேட்டு மாற்றிக்கொள்ள அளவுக்கு நீ ஒன்றும் கெட்டவனும் கிடையாது. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நீ இருக்கணும்னு தான் ஆசைப்படுற. ஆனால் உனக்கு ஒரு உண்மையை நான் சொல்லட்டுமா? எனக்கே இன்னும் அந்த வரம் கிடைக்கவில்லையே. இந்த வராகி அம்மா என்னையவே பிடிச்சவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க? கோடானு கோடி மக்கள் வாழுகிற இந்த பூமியில் லட்சக்கணக்கான மக்கள் மட்டும்தான் என்னை ஏற்றுக்கொண்டு வணங்குபவர்களாக இருக்கிறார்கள். எல்லாருக்கும் பிடித்த ஆளாக நானே இல்லாத போது உன்னை எப்படி அப்படி மாற்ற முடியும் என் செல்லமே? மனிதர்களுடைய மனசும் குணமும் எண்ணமும் எல்லாமே வேற. யாருக்கும் யாரையுமே முழுவதுமாக பிடிக்கவும் பிடிக்காது, வெறுக்கவும் மாட்டார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு குணாதிசயம் இருப்பது போல ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை விரும்புவார்கள், ஒருத்தரை வெறுப்பார்கள். புயலும் கோபமும் ஒன்றுதானே? புயல் வீசும்போதும் கோபப்பட்டு பேசும்போதும் நிறைய அதிரடியான சம்பவங்கள் நடக்கும். ஆனால் அது அடங்கி முடிஞ்ச பிறகுதானே அதனால் என்னென்ன சேதமடைஞ்சதுன்னு தெரிய வரும். நீயும் எப்போதும் எல்லா இடத்திலும் அமைதியான ஆளாக, பொறுமையான ஆளாக இருந்து பார்த்த. ஆனால் எதற்குமே பலனில்லை என்று தான் வருத்தப்படுகிறாயா? இத்தனை நாள் பொறுத்திருந்த நீ இன்னும் கொஞ்ச நாள் இந்த வராகியம்மா நான் உனக்கு நல்லது செய்வேன் நினச்சி எல்லாரையும் விட்டுடு. யாருக்கு எதை எப்படி செய்யணும்னு நான் செய்ய போகிறதை நீ பார்க்க தானே போகிறாய். தராசுக்கு எப்போவுமே நியாயம்லாம் தெரியாது. எந்த பக்கம் கனம் இருக்கோ அந்த பக்கம் அப்படியே சாஞ்சு போயிடும். அப்படித்தானே சில மனிதர்களும் யார் நல்லா வசதியாக இருக்காங்களோ, யார் திறமையாக இருக்காங்களோ, யாருக்கு ஆள்பலம் இருக்கோ அவங்களுக்கு துணையாகவே எப்போதும் போய் நிற்கிறாங்க. நீ அப்படி ஆள் பார்த்து இருக்க வேண்டாம் என் செல்லமே. எது நியாயமோ எது நேர்மையோ அதன்படி நடந்தினா எப்போதும் நீ தோற்று போகவும் மாட்ட. எதுவும் உன் வாழ்க்கையில் தவறாக நடந்தும் முடியாது. அன்பு என்பது விதை போலதானே, என்ன விதைச்சியோ அதுதானே முளைக்கும். நீ வம்ப விதைச்சினா அங்கே பிரச்சனைகள் வரும். அன்பை விதைச்சினா அது அழகான செடியாய், மரமாய், பூவாய், காயாய் கனித்து உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் உன் மீது அன்பு காட்டுபவர்களாக திரும்ப உன்னிடமே வந்து சேரும். உன்னை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் கோபப்பட்டாலும் ஏற்றுக்கலாம். ஆனால் உன்னை புரிஞ்சுக்காம சும்மாவே பிரச்சனை பண்ணணும்னு கோபப்பட்டு பேசுபவர்களிடமும் நீ ஒருபோதும் பேசாத. அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு உன் வேலையை பார்த்து போய்கிட்டே இரு செல்லமே. ஒருபோதும் உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்ணு முன்னால் போய் அழுகாத. ஏன்னா அவங்க நீ இறக்கணும்னு கூட நினைக்க மாட்டாங்க. நீ கண்ணீர் விட்டு அழுகணும், காலம் முழுக்க கஷ்டப்படணும்னு தானே அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்படி உன்னை அழித்து வீழ்த்த நினைப்பவர்கள் மத்தியில் தெரியாமல் கூட கண் கலங்கி விடாதே என் செல்லமே. நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான்.
பணத்தை சிக்கனப்படுத்தினால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும்னு நினைக்கிற. அதே போல பேசக்கூடிய வார்த்தைகளையும் சிக்கனப்படுத்தினால் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளும் நட்பும் நிலையாக இருப்பார்கள் அல்லவா? ஒரு சிலர்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம் திமிரு, கர்வம், ஆணவம் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த நபரின் மூலமாக இவர்களுக்கு ஏற்பட்ட வலியும் வேதனையும் அவ்வளவு அதிகமாக இருந்திருக்கும். நீயும் அப்படிதானே? உன் கூட பிரச்சனை பண்ணுற, உன் கூட சண்டை போடுற மனிதர்களிடமிருந்து பேசுவதையே நிறுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதுதான் நல்லது. பேசி பேசி சண்டையை உருவாக்குவதற்கு பதிலாக பேசாமல் சில காலம் இருந்து விடுவது எல்லாருக்கும் நல்லது. மனிதர்களோட பழகும்போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு பழகு. ஏன்னா நல்லவங்களோட பழகுனினா நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்ற மாட்ட. ஆனால் கெட்டவங்களோட பழகுனினா யாரிடமும் ஏமாறாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு அதில் சூட்சுமங்கள் எல்லாம் புரிய வரும். நீ கொடுக்க தொடங்கினால்தானே அது திரும்ப வரத் தொடங்கும். அது அன்போ, காசு பணமோ, அல்லது மரியாதையோ, அல்லது வலியோ, வேதனையோ எதுவாக இருந்தாலும் நீ என்ன கொடுக்குறியோ அதுதான் திரும்ப கிடைக்கும். அதனால் கொடுப்பதை பார்த்து செய். நல்லதை மட்டுமே மற்றவர்களுக்கு செய். குறை கூறவே காத்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் நீ என்ன செஞ்சாலும் உன்னை பற்றி குறை சொல்லி உனக்கு பின்னால் புறம் பேசுபவர்கள் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அவங்க குறை சொல்லிட்டாங்களேன்னு அதை நினச்சி வருத்தப்படக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு தகுதியும் இல்லை, அவர்கள் உத்தமர்களும் இல்லை. அவங்க இதை சொல்லிட்டாங்க, அதனால நான் மாறணும்னு நினச்சி கவலைப்படக்கூடிய அளவுக்கு நீ கெட்டவனும் இல்லை அல்லவா? எல்லா உறவுகளிலும் மூன்றாம் நபர்னு ஒருத்தர் இருக்க தான் செய்வார். ஆனால் அவங்க இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள பிரிவு வந்துடும் என்பது தான் உண்மை. ஏன்னா எப்போவுமே 2 பேர் இருக்கிற வரைக்கும் அந்த இடம் நல்லா இருக்கும். எப்போது மூன்றாவதாக ஒரு நபர் வருகிறாரோ அவர் எப்போது இவர்கள் பிரிவார்கள், நம்ம எப்போ இவங்க கூட்டணியில் சேரலான்னு தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. வீடாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் இதுதானே நடக்கிறது. சங்கடமாய் இருக்கக்கூடிய விஷயங்களை பேச வேண்டாம். எப்போதும் சத்தியமான நல்ல வார்த்தைகளை பேசு. உன்னுடைய பேச்சு மற்றவர்களுக்கு வலியையும் வேதனையையும் வருத்தத்தையும் கொடுக்கவே கூடாது. எதிர்த்தரப்பில் உள்ளவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டு புரிஞ்சுக்கிட்டு பதில் பேசு. தேவையில்லாமல் கோபப்பட்டு பேசாமல், எதிர்த்து பேசாமல், ஆத்திரத்தோடு பேசாமல் புன்னகைத்து வாழ தயாராகு. மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது மிக குறுகிய காலம்தானே. இந்த காலத்தில் ஏன் போட்டி பொறாமப்பட்டு அவங்கள அழிக்கணும் இவங்களை அழிக்கணும்னு எதிர்மாறாக வஞ்சகம் செய்து, சதி செய்து, துரோகம் செய்து நிம்மதி இல்லாமல் வாழ வேண்டும்? எப்போதும் எல்லாம் நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தோட, யாருடைய பழிச்சொல்லுக்கும் ஆளாகிவிடக்கூடாது என்ற எண்ணத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாய் வாழப்பாரு. சோதனைகளும் வேதனைகளும் என் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கே, நான் எப்போ நிம்மதியாக வாழ்கிறதுன்னு வருத்தப்படும் உனக்கு நல்லது செய்ய இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். தவறுகளை தெரிந்தே செய்பவர்கள் தன் தேவைக்காக எதையும் செய்ய தயங்க மாட்டார்கள். உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களில் நல்லது செய்பவர் யார், கெட்டது செய்பவர் யாருன்னு உனக்கு புரியுது தானே? நல்லது செய்கிறவங்களோட நட்பாக இரு. கெட்டது செய்பவர்கள் நாளைக்கு அதே கெடுதலை உன் வாழ்க்கையில் உனக்கும் செய்வாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவர்களிடமிருந்து விலகி இருப்பதே உனக்கு சிறப்பாக இருக்கும். மனைவி அமைவது மட்டும் இறைவன் கொடுத்த வரம் கிடையாது என் செல்லமே. நல்ல கணவன் அமைவது கூட இறைவன் கொடுக்கும் வரம்தான். அந்த வரத்தை உனக்காக நான் கொடுக்கிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு கொடுத்து, நீ எதிர்பார்க்கும் அன்பை கொண்ட நல்ல மனிதர்களையும் உன் அருகில் நான் இருக்க செய்வேன். எல்லா மனிதர்களும் பிறக்கும்போது தனியாக தான் பிறக்கிறாங்க. அப்புறம் கூட்டமாய் வாழக்கூடிய இந்த வாழ்வில் ஒவ்வொரு மனிதரின் குணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வருந்தி கொண்டே வாழ்ந்தாலும் தனிமைதான் உனக்கு ஒரு வகையில் தைரியத்தை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. தனிமையில் இருக்கும்போது நல்ல விஷயங்களை யோசி. அப்போது உன் மனசில் தைரியமும் வரும், துணிவும் வரும். அதை சரியாக முறையாக பயன்படுத்தி உன்னுடைய வேலைகளை செய்தால் நிச்சயமாக நீயும் ஜெயித்து விடுவாய் என் செல்லமே. எல்லாத்தையும் இழுத்து வத்துக்கிட்டு கஷ்டப்படுறதை விட அங்கங்கே விட்டுட்டு போகிறது தான் உனக்கு நல்லது.